ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக்ஸ்பார்ட் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிராண்டட் ஹெட்ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெட்ஃபோன் என்ன ஹெட்ஃபோன் சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அவரோட பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போட போஸ்டோட அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்றைக்கி ஒரு பிராண்டட் பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்போட பிராண்டு தான். இந்த பிராண்டோட ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை பற்றின அன்பாக்சிங் ப்ளஸ் என்னுடைய இம்ப்ரெஷன் எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரியல்மி பிராண்டோட லோகோ இருக்குது, ஹெட்ஃபோனோட மாடல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேட் இன் சைனா தான் பிராண்டு. அப்புறம் சைடில் ரியல்மி பிராண்டு, சைடில் இந்த சைடில் ரியல்மி பிராண்டு. அவ்வளோதான். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மி ஹெட்ஃபோன் முதல்ல இருக்கிறது வந்து ரியல்மி ஹெட்ஃபோன் தான் இருக்குது. நான் அந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்ல வெயிட்டாக இருந்தது. உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க ரொம்ப ஆவராக இருக்குது. பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் கொடுத்துருக்க மாதிரி அதே கலரில் ஹெட்ஃபோன் ஃபஸ்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வேறு இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரியில் தான் இருக்குது. இதில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. ஒரு சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க அந்த பாக்ஸை. இந்த பாக்ஸ் வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து நம்மளுக்கு ரியல்மியோட யூசர் மேனுவல், கேட்லாக் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 2 டைப் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் காதுக்கு எது செட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அவங்களோட பிராண்டிங் எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷனோட ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சின்ன பாக்ஸில் வந்து அவ்வளோதான் இருக்குது. பக்கம் வச்சிடலாம். இப்போது நம்ம ஹெட்செட்டை வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஹெட்செட்டை வந்து பாக்ஸில் வந்து எடுக்கலாம். பாக்ஸ் தாங்க வெயிட்டாக இருக்குது. ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகிட்டு சூப்பராக நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஓகே, நம்ம ஹெட்ஃபோன் இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து நல்ல சூப்பர் ப்ரீமியம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லலாம். இதோட ரப்பர், அப்புறம் வந்து இந்த ஹெட்ஃபோனோட ஸ்ட்ராப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த இதில் வேறு என்ன பட்டன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை வந்து இந்த 2 மேக்னெட் ஒட்டியிருக்கும். இந்த 2 மேக்னெட் ஒட்டியிருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்லேருந்து எப்போ இந்த மேக்னெட்டை ரிலீவ் பண்ணுறீங்களோ, ரிலீவ் பண்ணும்போது வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பவர் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரிலீஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோனில் வந்து ஒரு பிளிங்க் வந்து தெரியுங்களா? இப்போ நான் வந்து ஹெட்ஃபோன் வந்து நான் உங்களுக்கு பக்கத்துலேயே காமிக்கிறேன். இப்போது என்னுடைய ஹெட்ஃபோன் வந்து 2 ஒட்டி இருக்குது, 2 இயர்பட்ஸும் ஒட்டி இருக்குது. இப்போது நான் வந்து இந்த 2 இயர்பட்ஸில் வந்து பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெட்ஃபோன் வந்து ஆன் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. அந்த ப்ளூடூத் பேர் பண்ணுறதுக்கான சிம்பிள் வந்து காமிக்குது. ஸோ ஓகே, இது பக்கம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரியல்மி பிராண்டிங்களோட 6ங்கிற சிம்பிள் இருக்குது. அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது.
ஸோ ஓகே, வேறு இந்த ஹெட்ஃபோனில் வந்து வேறு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. 2 மைக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் இயர் டிப்ஸில் இருக்குது. இதில் 2 மைக் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அதிகப்படியான நாய்ஸ் வந்து உள்ளே கொண்டு வராமல் உங்களுக்கு வந்து சவுண்டை வந்து நல்லா கிளியராக கொண்டு வரதுக்கு இந்த மைக் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. உங்கள் காதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்கு ப்ளஸ் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அந்த 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாட்டும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதில் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி பார்க்கும்போது வந்து இதில் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகுது. அதை வந்து நம்ம முதல்ல பார்த்தோம். இதோட டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்து 11.2 mm பாஸ் பூஸ்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து 12 மணி நேரம் தொடர்ந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து 1 or 2 டேஸில் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, IPX4 ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் வந்து உங்களுக்கு ஸ்வெட் ப்ரூஃப், அப்புறம் நீங்கள் ஜாகிங் எதுவும் போகும்போது வேர்வை அந்த மாதிரி சம்திங் எதுவும் இருந்ததுன்னா வந்து இதை வந்து உள்ளே எடுத்துருக்காது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த Realme ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி நான் முழுமையாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த ஹெட்ஃபோனில் வந்து வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுற ட்ரை பண்ணுறேன். இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணும்போது வந்து 1499 1500. இதை வந்து நான் வந்து 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பர்ச்சேஸ் லிங்க் வேணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன வந்து இந்த ஹெட்ஃபோன் பற்றி பார்த்துருந்தீங்க. இப்போது இந்த ஹெட்ஃபோன் வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து Realme Buds Wireless Pro அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து வந்திருக்குது. 3000 ரேட் வருது அதோட ரேட்டு. அதில் என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி 11.2 mm டிரைவ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 13.2 mm டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு வந்து மொபைலில் ஒரு அப்ளிகேஷன், Realme அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களோட ஹெட்ஃபோனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாஸ் வால்யூம், அப்புறம் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து அந்த மாதிரி வந்து அதோட அப்ளிகேஷன் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து அது வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க ரிவ்யூவில். அந்த ஹெட்ஃபோன் வந்து வாங்கினாலுமே வந்து அதோட பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் Realme பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேஜெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்லேயே இந்த ஹெட்ஃபோன் லான்ச் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து Realme Buds Wireless Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து TWC ஹெட்ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒயர்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோன், அப்புறம் வந்து இந்த ஹெட்ஃபோன், அப்புறம் இதுக்கு அட்வான்ஸ் அப்புறம் Realme Wireless Buds Pro அந்த ஹெட்ஃபோனோட லிங்க் 3மே வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 599 600 வருது. இது 1500, அது 3000. 3 வேரியண்ட்டில் இருக்குது. நீங்கள் ட்ரூ வயர்லெஸ் வாங்கணும்னு நினச்சிங்கனாலுமே Realmeல வாங்கலாம், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சூப்பராக இருக்குது. 4000 ரேட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி அதில் ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற போஸ்டோட அப்டேட்டை நீங்கள் உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் நம்மளோட சேனலுக்கு.